இன்றைக்கி நாம் கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் பயிற்சியினால் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்பது கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க இருக்கின்றோம். ஆங்கில தேதிக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 26 நாட்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. இந்த சுக்கிரன் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால கன்னிராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா இசை, நடனம், நாட்டியம், சங்கீதம், சிற்பம், கவிதை, அழகு, இனிமை, ஆனந்தம் இதற்கெல்லாம் காரகம் வகிக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அதே போல் இந்த உலகத்தில் பிறந்து ஒருவர் அனைத்து சுகங்களையும் அனுபவிக்கிறார் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருந்தே தீர வேண்டும். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருந்தால் தாங்க இந்த உலக வாழ்வை ஒருவர் பாருங்கன்னா சிறப்பாக அனுபவிக்க முடியும். அதே போல் ஒருவர் மாளிகையில் வசிக்கணும் அப்படின்னா சுக்கிரன் ஜாதகத்தில் பலமாக இருக்கணும். சொகுசான ஒரு வாகனங்கள் வைத்திருக்கணும் ஒருவர் அப்படின்னா சுக்கிரன் ஜாதகத்தில் பலமாக இருக்கணும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவர் நல்லதொரு பண வசதியோடு இருக்கணும் அப்படின்னா கூட சுக்கிரன் ஜாதகத்தில் பலமாக இருக்கணும். சரிங்க, அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலே தான் ஆகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரைக்கும் மட்டும் வெறும் 51 ரூபா மட்டும்தாங்க. தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரப்படுங்க. தாழ்மையான வேண்டுகோளுங்க, இந்த நம்பருக்கு ஃபோன் கால் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் இந்த மெசேஜ் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயில்ஸுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட்டோட டேட் மற்றும் டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த நேரத்தில் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுடைய டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையிலையும் பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க, ஜாதகம் பார்த்து சொல்லிவிடுவோங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா பணத்துக்கு காரகன் சுக்கிரனுங்க. அதே போல் சுற்றின்பத்துக்கு காரகன் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் கவர்ச்சியை, ஒரு ஈர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். அப்போது இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் பெற்றால்தான் இல்லறம் அப்படிங்கிறது இன்றைக்கும் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் ஒருத்தவர் அனுபவிக்க முடியும். சரி, இந்த சுக்கிரனுடைய ஒரு பயிற்சியினால் கன்னிராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் 2க்கும் 9க்கும் அதிபதி. கன்னிராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதியே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். ஏன் அப்படின்னா அவர் 2க்கும் 9க்கும் அதிபதி. இப்போது இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியில் இருந்து ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரைக்கும் ஒரு 26 நாட்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அமர்ந்து சனி பகவானுடைய பார்வையை பெறுகிறாருங்க. பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதி, அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகங்கள் 2 கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க. அப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க இருக்கின்றோம். இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. 6ஆம் அதிபதி சனி பகவான் பார்வையிடுகிறாருங்க. அப்போது இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு சுலப கடன் அப்படிங்கிறது கிடைக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். அதே போல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீண்ட காலமாக வராத பணம் எல்லாமே வந்து சேருங்க. ஏன் அப்படின்னா இந்த 2ஆம் அதிபதியே 6ஆம் அதிபதி பார்க்குறாரு. எதிரியின் மூலமாக பணம் வந்து சேரும். அப்போது உங்களுக்கு பணப்புழக்கத்துக்கு குறைவு இருக்காது கன்னிராசிக்காரர்களுக்கு. அதே போல் சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. அப்போது அசையா சொத்தில் ஒரு முதலீடு செய்யலாம். ஆனால் அசையா சொத்தில் முதலீடு செஞ்சாலும் சுக்கிரன் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பாதகாதிபதி, அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் இருக்கிறதுனால ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னாலும் அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படி சொல்லிட்டு பார்த்து வாங்கணும். அதே போல் தேவையற்ற சில சின்ன சின்ன பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இந்த காலகட்டத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கன்னிராசிக்காரர்கள் சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் வழக்கு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எங்கேயாவது ஒரு வெளிநாடு போகிறீங்க, அதுலேயும் ஏதாவது ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏஜென்ட் விஷயத்தில் ஏதாவது கொஞ்சம் இதுவாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கும்போது இதனால் உங்களுக்கு நன்மை செய்யும். பொதுவாக என்ன செய்யலாம் அப்படின்னா சுக்கிரன் வந்துட்டு ஒரு குரு பகவானுக்கு அடுத்த ஒரு சுபகிரகம். அப்போது
இயற்கை சுபகிரகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் ஒரு நல்லதொரு அதிர்ஷ்டமான ஒரு கிரகம். ஒரு மனிதனுக்கு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். அவர் வந்துட்டு செலவில் இருக்கிறதுனால கொஞ்சம் வீடு கட்டலாம் அந்த ஒரு காலகட்டத்தில். ஒரு இடம் வாங்குறது, அதாவது கட்டி முடிக்கப்படாத வீட்டில் கட்டி முடிக்கிறது, எழுதப்படாத இடத்த எழுதுறது, இது போன்ற சுப செலவுகளை செஞ்சுக்கலாம். இப்போது குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் விரைய ஸ்தானத்தில் இருக்கிறாரு. பிள்ளைகள் வழியில் ஏதாவது ஒரு சுப செலவுகள் செய்யலாம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீண்ட காலமாக தடைப்பட்ட சுப காரியங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உங்களுடைய பிள்ளைகள் எங்கேயாவது அயல் நாடு ரொம்ப தூரத்தில் சென்று படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன் அப்படின்னா குரு அமர்ந்த வீட்டினுடைய சுக்கிரன் 12ஆம் இடத்துல அங்கே இருக்கிறதுனால அப்போ பிள்ளைகள் வழியில் படிப்பு வகையில் உங்களுக்கு செல்வங்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு. அதே போல் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா குரு பகவான் அமர்ந்த வீட்டினுடைய அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. 6ஆம் அதிபதியை பார்க்குறாரு. அதே போல் குரு அமர்ந்த வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் வந்துட்டு 12ஆம் அதிபதியிலேருந்து 6ஆம் அதிபதியை பார்க்குறாரு. அப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் சின்ன சின்ன வழக்குகளால் உங்களுடைய அவசர அந்த விதி நடந்தது ஒரு காலகட்டத்தில் திடீர்னு விரயங்கள் ஏதாவது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. குரு அமர்ந்த வீட்டினுடைய சுக்கிரன் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது. அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தூக்கம் இல்லாமல் சில சின்ன சின்ன, அதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, ஒரு நைட் ஷிஃப்ட் அதிகரிப்பதற்கு இந்த ஒரு காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குது. அதே போல் 8ஆம் அதிபதி அந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. எதிர்பாராத ஒரு யோகம், திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ஒரு காலகட்டத்தில். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனும் நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டாங்க. சுக்கிரன் உங்களுக்கு பாக்கியாதிபதி தான் இருந்தாலும் பாக்கியஸ்தானத்தில் 8ஆம் அதிபதி இருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் பாதகாதிபதி இருக்கிறாரு. அப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் மற்றவர்களை எளிதில் நம்பக்கூடாது கன்னிராசிக்காரர்கள். அதே போல் வரன் அமையாதவர்களுக்கு வரன் அப்படிங்கிறது அமையும். ஏன்னா 7ஆம் அதிபதியாக வீட்டில் விரயத்தில் இருக்கிறாரு. அப்போ வீட்டிற்கு தேவையான ஒரு அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் கொஞ்சம் எடுக்கலாம் அந்த ஒரு காலகட்டத்தில். அதாவது விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் தரும். ஆபரணங்கள் புதுசாக எடுக்கக்கூடிய ஒரு யோகம் தரும் இந்த ஒரு காலகட்டத்தில். ஏன் அப்படின்னா 3ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு சுக்கிரன் வீட்டில் இருந்து அந்த சுக்கிரன் வந்துட்டு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆபரணம் வழியில் செலவுகள் ஏற்படும். அதே போல் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு வேலையாட்களால் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வரும். அப்போ வேலையாட்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கன்னிராசிக்காரர்கள் இந்த ஒரு காலகட்டத்தில். பொதுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் பலமாக இருக்கிறார். இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு கோச்சாரம் மிக வலுவாக இருந்து கொண்டிருக்கின்றது. கன்னிராசிக்காரர்களுக்கு சனி குரு 2 பேருமே சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இந்த சனி பகவானாலையும் குரு பகவானாலையும் ஏற்பட போகுதுங்க. அப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா ஏஜென்ட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து, அதாவது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க மூலியமாக நீங்கள் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். ஆனால் நல்லதொரு சம்பளம், நல்லதொரு இந்த ஒரு காலகட்டத்தில் நல்லதொரு கம்பெனி கிடைப்பதற்கு எல்லாமே வாய்ப்பு இருக்குது கன்னிராசிக்காரர்களுக்கு. அதே போல் குரு பகவான் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், உயர் பதவி, இப்படி பாருங்கள் அதிர்ஷ்டமான ஒரு நிலையை இந்த ஒரு காலகட்டத்தில் குரு பகவான் கொடுப்பாருங்க. குரு பகவான் உங்களுக்கு தற்போது அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயோடு சேர்ந்திருந்தாலும் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது அப்படிங்கிறது அதிர்ஷ்டம். அப்போ உங்களுக்கு பாக்கியங்கள் அப்படிங்கிறது பெருகும், அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். குரு பகவான் வந்துட்டு சாதகமான இடத்துல இருப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டங்க. ஏன்னா குரு பகவான் மீண்டும் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வருவதற்கு 12 வருஷத்துக்கு மேலாகும். அப்போது இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கும்போது உங்களுடைய கஷ்டங்களுக்கு எல்லாமே ஒரு விடுதலை அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய கஷ்டங்களுக்கு எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கும். அதாவது எல்லா பிரச்சனையில இருந்து ஒரு மனிதன் வெளிவருவது எப்போனா குரு பாக்கியஸ்தானத்தை சஞ்சாரம் செய்யும்போது தான். அப்போது எல்லா கஷ்டத்தில் இருந்தும் கடன் பிரச்சனை, நோய் சார்ந்த பிரச்சனை, வழக்கு சார்ந்த பிரச்சனை, இதில் இருந்து எல்லாமே நீங்கள் வெளிவர முடியும் 9ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போதே. அதாவது குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு தீர்வை கொடுப்பார் பாக்கியஸ்தான குரு. அதே போல் சனி பகவான் பாருங்கள் சாதகமான இடத்துல தான் இருக்கார். 6ஆம் இடத்துல சனி அமர்ந்து பெரிய அதிர்ஷ்டம். மீண்டும் 6ஆம் இடத்துக்கு சனி வருவது திட்டத்தட்ட ஒரு 30 வருடங்கள் ஆகும். அதனால் ஏதாவது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை 6ஆம் இடத்துல சனி இருக்கும்போது கொடுக்காமல் போக மாட்டாருங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி இருந்து வேறு என்ன தான் செய்ய போகிறாரு. அதனால் 6ஆம் இடத்துல சனி இருப்பது அப்படிங்கிறது எந்ததொரு காலகட்டத்தில் நீங்கள் செய்கின்ற தொழிலில் நல்லதொரு முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லதொரு தொழிலில் நல்லதொரு வளர்ச்சி, நல்லதொரு முன்னேற்றம், அதே போல் வாழ்க்கையில் நல்லதொரு அதிர்ஷ்டம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு சனி பகவான் சப்போர்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியை பார்த்துக்கிறதுனால ஒரு நன்மை தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் 6ஆம் அதிபதியே இன்னும் சொல்லப்போனால் சனி பகவான் கன்னிராசிக்காரர்களுக்கு யோகாதிபதிங்க. அப்போ இந்த ஒரு 2 கிரகங்களும் நேருக்கு நேர் பார்த்து கொள்வது எதிர்பாராத ஒரு திருப்பு முனை, எதிர்பாராத ஒரு யோகம் இதெல்லாம் கொடுக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு.
அப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள் வரும், படிப்பு செலவுகள் வரும், ஒரு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, ஒரு வெளிநாடு போகிறது, சுப செலவுகள் வரும். ஸோ தைரியமாக செலவு பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. மேலும் மிகச்சிறந்த நன்மை எல்லாம்